ஹாய் நண்பர்களே! வெல்கம் பேக் டு சீரியல் பேச்சு சேனல். இன்னைக்கான சிறகடிக்க ஆசை எபிசோட்ல என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு ஸ்ருதி, அப்புறம் ரோகிணி எல்லாருமே நின்னுட்டுருக்காங்க ஹால்ல. அப்போ வந்து ஸ்ருதி நேத்து ஒரு ஆர்டர் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த பியூட்டி பார்லர் இந்த மேக்கப் மேரேஜ் மேக்கப் போடணும், பிரைடல் மேக்கப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த மாரி ரோகிணிக்கு வந்து ரெஃபர் பண்றதுக்கு சொல்றாங்க. அப்ப எல்லாரும் விஜயா, அப்புறம் அண்ணாமலை எல்லாருமே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரோகிணி கிட்ட சொல்லும்போது, ஆ ஏதோ இப்ப என்னத்துக்கு ரோகிணி அப்படின்ற மாரி இவங்க கேட்குறாங்க மனோஜ். நான் உங்ககிட்ட பேசுற ரோகிணிய கூப்பிடுங்க அப்படி. உங்க பேரா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி வராங்க. இந்த மாரி என் ஃப்ரெண்டுக்கு இது விஜயா வந்துட்டு இப்ப என்ன ரோகிணிக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆம் இல்ல என் ஃப்ரெண்டுடைய மேரேஜ்ல வந்துட்டு ரோகிணிக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது, என்ன சாத்துக்குடி கொடுக்க கூப்பிடுறாங்க அப்படின்ற மாரி ஒரு மாரி கிண்டல் பண்றாங்க. அதுக்கு முத்து வந்துட்டு, "செம்மையா ஒரு விக்கெட்ட போட்ட" அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி ரோகிணி வந்துட்டு, "பிரைடல் மேக்கப்க்காக உங்கள ரெஃபர் பண்றேன் ரோகிணி. உங்களுக்கு ஓகேவா?" அப்படின்னு கேட்டதுக்கு, அ இவங்க வந்துட்டு சொல்றாங்க, "ஆன்டி வந்துட்டு என்ன வேற எங்கேயும் மனோஜுடைய கடைக்கு எங்கேயும் போக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து கேட்குறாங்க, "ஏன் விஜயா நீ இந்த மாரி பண்ணிட்டுருக்கிற? அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம வீட்டு மருமக தானே! ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா, இதுக்கு வந்துட்டு கடைக்கு போக்கூடாது, எங்கேயும் வெளில போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கியே!" அப்படின்னு கேட்டு சொல்றாங்க. அப்புறம் மீனா கிட்ட கேட்குறாங்க, "என்னம்மா ரோகிணி எங்கேயும் போறது இல்லையா?" அப்படின்னு கேட்டம்போது, "இல்ல அவங்க எங்கேயும் போறதில்ல. வீட்லயே தான் இருக்கிறாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜயா சொல்றாங்க, "நான் மனோஜுடைய கடைக்கு தான் போக்கூடாதுன்னு சொன்னேன். வேற எங்கேயும் போக்கூடாதுன்னு நான் சொல்லல. அவ கடைக்கு போக்கூடாது." "எதுக்கு போக்கூடாது?" அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது, "உங்களுக்கு தெரியாதா எதுக்கு போக்கூடாதுன்னு?" "அவ போக்கூடாது." அப்படின்னு சொன்னோனே, மனோஜ், "இதுக்கப்புறம் நீ வந்துட்டு அவ உன் கடைக்கு வந்தான்னா, இனிமேட்டு நான் உன் அம்மாவாவே இருக்க மாட்டேன். உன் அம்மாவே கிடையாது." அப்படின்னு சொன்னோனே, "சரிம்மா." அப்படின்ற மாரி அவர் சொல்லிர்றாரு. அதுக்கப்புறம் ரோகிணியுமே வந்துட்டு முத்து வந்துட்டு இந்த மாரி ரோகிணிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாரி பேசும்போது, "நீங்க நீங்க வந்துட்டு எங்களுடைய ப்ராப்ளம்ல இன்வால்வ் ஆகாதீங்க முத்து. உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்‌க்கும் எங்களுடைய பிரச்சனையில இன்வால்வ் ஆகுறதே ஒரு இதுவா இருக்கு." அப்படின்ற மாரி ரோகிணி வந்துட்டு சும்மா அ விஜயாக்கு ஜால்ரா அடிக்கிற மாரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சீன் என்ன வருதுன்னா, சீதா வந்துட்டு அந்த டிராஃபிக் போலீஸ் அவங்க வீட்டுக்கு போறாங்க. மாத்திரை எடுத்துட்டு போயிட்டு அவங்க அம்மாக்கு குடுக்கும்போது, அவங்க அம்மா வந்துட்டு, "வாம்மா, ஏம்மா நீ எடுத்துட்டு வந்து குடுக்குற? இன்னும் சொல்லியிருந்தா நான் அவன விட்டு வாங்கியிருப்பேன்ல." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லம்மா, அப்படியே உங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தேன்." அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவரு அருண் வராரு. "ஏய் வா" அப்படின்ற மாரி சொல்ட்டு, அவங்க அம்மா என்னமோ காஃபி அந்த மாரி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போம்போது, இவரும் போறாரு. இவங்க அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அவங்க அம்மாகிட்ட லவ் மேட்டர் சொல்ட்டாரு போல. ஆனா, சீதாக்கு தெரியாத மாரியே மெயின்டெயின் பண்ணிக்கோ அப்டின்ற மாரி அவங்க அம்மாட்ட பேசுறாங்க. அதுக்கப்புறம் "உனக்கு ஏத்த பொண்ணு தான்டா" அப்டின்ற மாரி அவங்க அம்மாவும் சொல்றாங்க. "எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே இந்த பொண்ண எனக்கு ரொம்ப புடிச்சிருச்சுடா" அப்டின்ற மாரி அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவங்க 2 பேரும் அப்டியே வந்துட்டு கெளம்பி வராங்க. கெளம்பி வரும்போது இவங்க மீனா வந்து அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் அந்த அருண் தான் வந்துட்டு சீதாவ கொண்டு வந்து விடுறாங்க. அப்போ வந்துட்டு அ இவங்க மீனா வந்துட்டு அங்க எங்கேயோ பூ குடுக்க போயிருக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் போம்போது சீதாவ பாத்துடுறாங்க வண்டியில போறத. "இது சீதா மாரி இருக்கே!" அப்படின்னு இது பண்ணிட்டு, "ஆமா நம்ம சீதா தான்." அப்படின்ற மாரி அவங்க யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அது அப்படியே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த முருகன், அப்புறம் முத்து, இன்னொருத்தர் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு அவங்க முருகனுக்கு லவ் சக்சஸ் ஆயிட்டதுனால, அந்த இவங்க அக்செப்ட் பண்ணிட்டதுனால வந்துட்டு ஒரு ஒரு சும்மா ஒரு ஒரு பேக்கரியில ஒரு பார்ட்டி மாரி சும்மா அப்படியே குடுக்குறாங்க. அப்ப கேக்கு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா சீதாவ வந்துட்டு அருண் வந்துட்டு கரெக்ட்டா அந்த பேக்கரிக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. அப்படியே வந்துட்டு முத்து அந்த இதுவெல்லாம் தூக்கி போடும்போது, அந்த டிஷ்யூஸ் எல்லாம் தூக்கி போடுறதுக்கு வரும்போது, அப்படியே சீதாவ பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த இவரு போயிடுறாரு, அருண். அதுக்கப்புறம் சீதாவ பார்த்துட்டு, "ஏய் சீதா, என்ன நீ இந்த பக்கம்?" அப்படின்ற மாரி கேட்குறாரு.
அதுக்கு வந்துட்டு சீதா, "இல்ல மாமா இப்படியே வந்தேன். அப்படின்னு என் ஃப்ரெண்டு கூட வண்டியில வந்தேன். ஏன் உன் ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கிட்ட விட தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்ல, இல்ல கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். அதனால தான் வந்துட்டு நான் இங்கேயே இறங்கிக்கிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி வா நான் வீட்ல இறக்கி விடுறேன்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "இல்ல, இல்ல வேண்டாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறம் இன்னுமே அவர் ஃபோர்ஸ் பண்ணிட்டு, "வா சீதா" அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஒரு மாரி கோவப்படுற மாரி கோவப்பட்டு, "வேண்டான்னு சொல்றேன்ல மாமா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சுடுறாங்க. வர வர நீ உன் அக்காவ விட நீ தான் வந்துட்டு ரொம்ப சவுண்ட் ஏத்துற அப்படின்ற மாரி முத்துவும் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த எபிசோட் அப்படியே முடிஞ்சிருச்சு. நாளைக்கான எபிசோட்ல வந்துட்டு ரோகிணி வந்து ஒரு பிரைடல் மேக்கப் அதான் ஸ்ருதி சொன்ன பிரைடல் மேக்கப்க்கு போயிட்டு வராங்க போல. அதுக்கு வந்துட்டு விஜயா எங்க போயிட்டு வர அப்படின்னு ரோகிணிய கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு பிரைடல் மேக்கப் போயிட்டு வரேன். எவ்வளோ வந்துச்சு பேமெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. 25,000 வந்துச்சு அப்படின்ற மாரி அ சொல்றாங்க. குடு அந்த பணத்த அப்படின்ற மாரி விஜயா கேட்குறாங்க. இல்ல ஆன்டி அது அக்கவுண்ட்லயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு வந்து சரி உன் கார்ட குடு அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இதுதான் நடக்குன்ற மாரி காட்டியிருக்காங்க. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். தேங்க் யூ. ஹேவ் அ குட் டே.